விஜய் தலைமையிலான அரசை அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க, பிடிச்சிருந்தது, வந்துட்டோம். அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? பொதுச் செயலாளர் என்ன மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? அதிமுக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நாங்கள் மாற்றுக் கட்சிக்கு வந்துட்டோம் தம்பி. இனிமேல் நாங்கள் போய் அவருக்கு என்ன அறிவுரை சொல்ல போகிறோம்? ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் எஸ்டிஎஸ் பிரிஞ்சு போனார். அவரை அரவணைச்சவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். கண்ணதாசன் பயங்கரமாக விமர்சனம் பண்ணார். அவர் அரசவை கவிஞனாக்கினவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் எத்தனையோ பேர் இன்றைக்கி இருக்கிற முன்னாள் அமைச்சர் இவங்க வரைக்கும், காளிமுத்து வரைக்கும் எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி அவங்கள அரவணைச்சாங்க. ஆனால் நம்முடைய பொதுச் செயலாளர் 32 மாவட்ட செயலாளரை ஒன்றா நீக்கிறார். நீக்கி அங்கே ஒரு புது மாவட்ட செயலாளரை போட்டு கோஷ்டி இல்லாத ஒரு மாவட்டங்களில் கோஷ்டிகளை உருவாக்கி அது வந்து கட்சிக்கு நல்லதல்ல. அதையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு வகையில் சமரசமாகும்னு எதிர்பார்த்தோம். இல்லை, விஜய் தலைமையிலான அரசை அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க, பிடிச்சிருந்தது, வந்துட்டோம். 42 ஆண்டு காலம் நான் உறுப்பினராக இருந்திருக்கிறேன். பல பதவிகள் இருந்திருக்கிறோம், உள்ளாட்சியிலிருந்து அமைச்சரிலிருந்து. இருந்தாலும் நம்முடைய டாக்டர் சொன்ன மாதிரி தான், மிகுந்த மனவேதனையோடு தான் பல கட்ட யோசனைகளுக்கு பிறகு தான் இந்த முடிவு எடுத்தோம். தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய கருத்து கேட்டோம். சும்மாவில் இல்லை, எல்லா நிர்வாகிகளையும் கருத்து கேட்டு அவசரப்படாமல் தான் கேட்டோம். அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் ஒரு சிலர் வேண்டான்னு சொல்லுவாங்க, இல்லை அது இல்லைன்னு சொல்ல, மெஜாரிட்டி 95%க்கு மேலே இந்த சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு போல் நடந்து முடிஞ்சிருக்குது. இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகள் டிவிக்கேல இணைப்பு விழா என்பது இதுபோல் நடந்தது கிடையாது. உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர்கள் நீங்கள். 10ஆம் தேதி முதலமைச்சர் கரூர் வர்றார். அப்போ அந்த விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடக்கும். பொறுப்பு கொடுக்கப்பட்ட அந்த நபர்கள் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. கட்சி விட்டு வெளியே வரும்போது பிறகு ஏதோ ஒன்று சொல்லத்தான் செய்வாங்க. பதவிக்காக வர்றோம், எம்எல்ஏ பதவியை திறந்துட்டு வரோம், எம்எல்ஏ பதவியை ரிசைன்மெண்ட் வர்றோம். சின்ன வேலையில் ஒரு மாதத்தில் ரிசைன்மெண்ட் வர்றதுங்கிறது அதுக்கான மனவழி எங்களுக்கு தான் தெரியும்.